வணக்கம் நண்பர்களே. ஒரு மந்திரம் போட்டால் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கவர் அப்படியே டப்புன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். இன்னொரு மந்திரம் போட்டால் அவரே எழுந்து நிற்பார். இன்னொரு மந்திரத்தை போட்டால் அவர் நெருப்புக்குள்ளே நடந்து போவார். இன்னொரு மந்திரத்தை போட்டால் அவர் தண்ணிக்குள்ளே நடந்து போவார், தண்ணியில் மிதப்பார். இப்படியெல்லாம் ஒரு யாரோ ஒரு சாமியாரோ இல்லை ஒரு மாந்திரிகம் செய்யக்கூடிய ஒரு மந்திரவாதியோ அதற்குரிய இடத்துல பேசிய சொல்லிய கதைகளெல்லாம் இல்லை இது, அல்லது பேச்சு இல்லை. ஒரு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சென்னையில் அசோக் நகரில் அங்கே மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு அதாவது தன்னம்பிக்கை ஊட்டுகிற உரை பேச்சு சொற்பருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தொழிலாக செய்யக்கூடிய ஒருவர் இந்த மாதிரி பள்ளி மாணவிகள் மத்தியில் பேசுகிறார். இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, அடுத்த பிறவின்னு ஒன்று உங்களுக்கு இருக்குது. இந்த பிறவியில் நீங்கள் பாவம் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த பிறவியில் கண்ணு குருடாக பிறப்பீங்க, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு. இப்படியாக வரிசையாக அவர் இது மாதிரியான ஒரு செய்திகளை அடுக்கி கொண்டே போகிறார். மாணவர்கள்ட்ட நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச், ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பேச்சு உரை அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, மதிப்பெண்களை பற்றி கவலைப்படாதீர்கள், அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், மதிப்பெண்ணுக்காக படிக்கிறது இன்னென்ன மாதிரி படிங்க, தன்னம்பிக்கையோடு இருங்கள், தேர்வை நினைத்து அச்சப்பட வேண்டாம், ஆசிரியர்களிடம் இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்களை கேளுங்கள், தேர்வை இப்படியெல்லாம் அணுகுங்க, பெற்றோர்களும் இப்படி நடந்து கொள்ளுங்கள், பொது சமூகத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு நெறியோடு நடந்து கொள்ளுங்கள், போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி விடாதீர்கள், எச்சரிக்கையோடு இருங்கள், நண்பர்களை சரியாக தேர்ந்தெடுங்கள். இப்படியெல்லாம் நிறைய பேர் அறிவுரை சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் இதில் அது ஒரு தனிக்கலை. இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுங்கிறது அது ஒரு மாதிரியான ஒரு கலை, தனிக்கலை. அதில் மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியது. அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவர் பேசிட்டாருன்னா உடனே ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த தைரியத்தில் அவர்கள் தேர்வை, அந்த கல்வியை ஒரு நம்பிக்கையோடு மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது மாதிரியான ஒரு சில இதுகளுக்காக தான் இவங்களெல்லாம் அனுமதிக்கிறாங்க பள்ளிகளுக்குள்ளே. அப்படி அனுமதிக்கப்பட்டவர் தான் இந்த மகாவிஷ்ணு என்கிற ஒரு நபர். அவருடைய பின்னணியை பற்றி இப்போ எல்லாம் சார் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு பள்ளியில் போய் பேசுவதை இறை நம்பிக்கை உள்ளவர்களை விரும்புவார்களா? இதுதான் கேள்வி. இப்போ இது குறித்து வந்த விமர்சனம், இது குறித்து அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள்லாம் அப்புறம் இதுக்கு பிறகு பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பள்ளியில் போய், அது தனியார் பள்ளியாக கூட இருக்கட்டும், இது அரசு பள்ளி, அரசு மேல்நிலைப்பள்ளி, தனியார் பள்ளியாகவே இருந்தாலும் கூட இப்படி ஒரு மூட நம்பிக்கை, நீங்கள் கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசினால் கூட சரி, ஏதோ ஒரு மத உபதேசம் பண்ணுறாரு, மத பிரச்சாரம் பண்ணுறாருன்னு கூட அது பெரும் தவறு அப்படின்னு அதை பார்க்கலாம். ஆனால் இவர் செய்திருப்பது மூட நம்பிக்கை, முற்றிலும் அறிவியலுக்கும் அறிவுக்கும் ஒவ்வாத ஒரு செய்திகளை அங்கே சொல்லியிருக்காரு. மாணவர்கள் மத்தியில், மாணவர்கள் நாற்றங்கால்கள் இப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி பாவம் பண்ணால் தான் கண்ணு இல்லாமல் சில பேர் பிறக்கிறாங்கல்ல அப்படி பேச ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் அங்கிருந்த தமிழாசிரியர் சங்கர் அவர் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி. தமிழ்நாடு ஊனமுற்றவர்கள் என்று சொல்லக்கூடாது என்பதனால்தான் மாற்றுத்திறனாளி என்ற சொல்லை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது உருவாக்கினார். அதற்கு பிறகு எந்த அரசும், ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார்கள், இப்போ எடப்பாடி வந்தார், அதுக்கு பிறகு யாரும் அந்த சொல்ல, இன்றைக்கி எடப்பாடி கண்டனம் தெரிவிக்கிற போது கூட அந்த ஆசிரியரை மாற்றுத்திறனாளி என்று தான் சொல்லியிருக்கிறார். அவர் கூட வேறு மாதிரியான சொல்லை பயன்படுத்தலை. அவ்வளவு கண்ணியத்தை, நாகரிகத்தை, அறிவு மேன்மையை தமிழ்நாடு என்கிற பொது சமூகம் அடைந்திருக்கிறது. அப்படி ஒரு மண் இது. அந்த மண்ணில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பள்ளி வகுப்பறையில் ஒரு நபர் காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு கூட இதை சொல்ல முடியாது, அதையும் விட கேவலமான, மிக மோசமான, மூடத்தனமான கருத்துக்களை அவன் உருவத்துக்கும் நான் யாரையும் உரிமையில் பேசுகிறதில்லை, ஆனால் இதெல்லாம் ஒரு சமூக தீங்கு. இது மாதிரி நபர்களை குறைந்தபட்ச மரியாதை கூட கொடுக்க முடியாது இவங்களுக்கெல்லாம்.
எந்த இடத்துல போய் பேசியிருக்கான் பாருங்கள். அங்கே பேசுகிறான். அப்போ வந்து ஆசிரியர், தமிழாசிரியர் சங்கர் அவர்கள் தலையிட்டு, நீங்கள் தவறாக பேசுகிறீங்க, குழந்தைகள் மத்தியில் பொய்யான கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லுகிறீர்கள், அவருடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் இப்போ வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச், நம்பிக்கை ஊட்டக்கூடிய பேச்சுங்கிற முறையில் நீங்கள் தேவையில்லாத கருத்துக்களை அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைகளுக்கு மத்தியில் அவருடைய மனதில் விஷத்தை விதைக்கிறீர்கள் அப்படின்னு அவர் கண்டனம் தெரிவிக்கிறார். அந்த ஸ்பாட்லேயே ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு ஆள் குதர்க்கமாக பேசிக்கிட்டு இருக்க அவர் வந்து தடுக்கிறார். ஒரு தமிழாசிரியர் தடுக்கிறார். இந்த இந்த பேச்சாளர் என்ன செய்கிறாப்புல, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்னை கேள்வி கேட்டால் நான் உங்களை கேள்வி கேட்பேன். ஒரு கேள்வி கேட்டால் என்னங்க பொருள், அதுக்கு பதில் சொல்லணும். ஒருத்தர் கேள்வி கேட்டால் நீ வந்து ஒரு பொது மேடையில் பேசிக்கிட்டு இருக்க, பொது அரங்கில் ஒரு ஆசிரியர் உன்னை நீ செய்கிறது தவறு அப்படிங்கிறாரு, நீங்கள் பேசக்கூடாது, இந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நீ பேசக்கூடிய கருத்துக்களுக்கு நீ விளக்கம் சொல்கிறதுனா அவருக்கு பதில் சொல்லணும். ஆமாம், நான் பார்த்தேன், நான் மந்திரம் போட்டேன், ஒருத்தர் எதிர்த்து நின்றார், நான் இந்த புண்ணியம் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு பாவத்தை இப்போ பண்ண வந்திருக்கேன், அப்படியாவது நீ சொல்லியிருக்கணும் விளக்கம். ஆனால் திருப்பி கேள்வி கேட்குறான் அவர்கிட்ட. அது மட்டும் இல்லை, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். உங்கள் பேரை சொல்லுங்கள், தெரியுதா அவன் எங்கேருந்து வர்றான்னு, உங்கள் பேரை சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாப்புல. ஏன்னா அவர் என்ன மதம், அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிடறாராம் அவர். அதனால் இவரை எதுக்குறாராம் அவர். எல்லாருமே இருக்காங்க இங்கே. நீ சொல்லக்கூடியது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லா கோவிலுக்கு போகிறவனுக்கும் தெரியும். இது மந்திரம் போட்டு எங்கேயாவது படுத்தவன் எந்திரிப்பானா, சித்தவன் முளைப்பானா, இப்போ தீயில் நீ நடக்கலாம், தண்ணியில் மிதக்கலாம்னு சொன்னால் எவனாவது நம்புவானா? எந்த கோவிலுக்கு போகிறவனா இருக்கட்டும் நம்புவானா? அவன்கிட்ட போய் சொன்னான். இது மூட நம்பிக்கைன்னு அவனுக்கு தெரியாதா? இதில் என்ன வியப்புனா, இவர் பேசுகிறாரு, அவர் திருப்பி கேள்வி கேட்குறாரு. ஆனாலும் அவன் வந்து அடங்கி பதில் சொல்கிற மாதிரி இல்லை. திரும்பவும் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் நல்லது செய்தால் அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். என்ன நல்லது செய்தால் நல்லா இருக்கானா? நல்லது செய்கிறவனாலும் நல்லா இருக்கானா? கஷ்டப்படுறதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் விதி தான் காரணம், இதெல்லாம் சொல்கிறாப்புல இந்த மாணவர்கள்ட்ட. இந்த மூட நம்பிக்கை வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக இதற்கு எதிரான கருத்துக்கள் இங்கே பரப்பப்பட்டிருக்கு, சிந்திக்க வைத்திருக்கு. பொய் இல்லை இது. எந்த ஒரு செய்தியையும் எந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் அறிவியல் பூர்வமாக உண்மையின் மூலமாக அறிவின் மூலமாக சிந்தித்து செயல்படுங்கள்ங்கிற இதைத்தான் குழந்தைகளுக்கு நம்ம கற்பித்துக்கிட்டு இருக்கோம். பள்ளிகளில் வந்து அப்படி தான் கற்பிக்கிறோம். அதுதான். அப்புறம் இப்போ இதுக்கு அறிவியல் எல்லாத்துக்கும் மந்திரத்தை போட்டு போயிடலாமே. நீ எதுக்கு அங்கேருந்து பேருந்தில் வர்ற, காரில் வர்ற, எல்லாத்தையும் மந்திரத்தை போட்டால் நீ உட்கார்ந்த இடத்துல ஒரு மந்திரத்தை போடு, அங்கே போய் உட்காரு, அங்கேருந்து ஒரு மந்திரத்தை போடு, இங்கே வா. இது என்ன எந்த யுகத்தில் இருக்கானு இவங்கன்னா தெரியல. நீங்கள் எவனை வேணாலும் மற்றதெல்லாம் சகிச்சுக்கலாம். அந்த மூட நம்பிக்கை வந்து வேரில் வெண்ணி தண்ணி ஊற்றுறதுமா இல்லை, ஒரு நாற்றங்கள். மாணவர்கள் வந்து ஒரு நாற்றங்கள். அந்த நாற்றங்காலில் போய் விஷத்தை கலக்குறாங்க ஒருத்தன். இந்த மாதிரி இது எங்கேருந்து வர்றான் அப்படின்னா, இது வந்து யார், ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா அப்படிங்கிற பேரில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இவங்க அவனுக்கே தெரியுது பொய்ன்னு. ஏன்னா இவங்களுடைய மூதாதையர் இவர் சாவர்கரே வந்து எத்திஸ்ட்டு, நாத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் வந்து மதத்துக்கு இந்து மதத்துக்கு ஆதரவாக இது வந்து அகண்ட பாரதம் அமைக்கணும்னு சொல்கிற ஆளே வந்து நாத்திகர். அவர் அந்த வழியில் வந்தவங்க தான் அவங்க. இவனுக்கு தெரியும் கடவுள் எங்கே இல்லை, இந்த நம்பிக்கையெல்லாம் பொய்ங்கிறது தெரியும். இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு அவனுக்கு தெரியும். தெரிந்தே குழந்தைகளின் மூளையை செலவை செய்கிறது. இது எவ்வளவு பெரிய பாதகம், இது ஒரு சமூகத்திற்கு செய்கிற தீங்கு. அது மாதிரி செய்ததோடு இல்லாமல் அதை தட்டி கேட்ட, எதிர்த்து கேட்ட அந்த நிமிடத்திலேயே, அந்த நொடியிலேயே அதை தடுத்து நிறுத்திய ஒரு அறிவாசான் தமிழாசிரியர், அவரை வந்து மிகுந்த தரக்குறைவாக என்ன சொல்கிறான், அவருக்கு ஏதோ சொந்த ஈகோன்னா என்ன, அவன் மறைமுகமாக சொல்ல வர்றான். அவர் பாவம் பண்ணதுனால பார்வை இல்லாமல் பிறந்துட்டாரான். இதை தான் அவன் சொல்ல வர்றான். இதைத்தான் அந்த நபர் சொன்ன செய்தி. உண்மையிலேயே மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நபர் அந்த ஆள். மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆள். இது எந்த சட்டத்தின்படியாக வேண்டுமானாலும், எந்த பிரிவின் கீழ் வேண்டுமானாலும் அவனை மேலே நடவடிக்கை எடுக்கலாம்.
அவ்வளவு குரூரமான ஒரு நடவடிக்கை அந்த நபர் நடந்து கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரி பேசுகிறாப்புல. இதில் என்ன ஒரு பெரிய ஆறுதல் அப்படின்னா, இந்த தகவல் சமூக வலைத்தளங்களில் பரவிய அடுத்த நொடியே அமெரிக்காவில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக காலையிலேயே ஒரு பதிவு பள்ளிகள் அறிவியல் பூர்வமாக அறிவை பெறக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பதிவு. அது மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மூலமாக மலமளன்னு அடுத்தடுத்த நடவடிக்கைகள். அவங்க பள்ளிக்கு போகிறாரு, அந்த தமிழாசிரியரை அழைத்து பாராட்டுகிறார், உடனடியாக தட்டி கேட்டதை. அப்புறம் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறாரு. அவர் என் ஏரியாவில் எங்களுடைய ஆசிரியர்களை நீ பேசிட்டு போயிருக்க, எங்களுடைய மாணவர்களை நீ தவறாக வழிநடத்தி சென்றிருக்கிறாய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு உரிமையில் அவரே பேசுகிறார். அமைச்சரே கோபமாக தான் பேசுகிறார். அப்போ இது இது அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை. இன்னும் கடுமையாகவே அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். தலைமை ஆசிரியர், அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். இதற்கு அங்கிருக்கிற சக ஆசிரியர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சரை எல்லாம் போய் சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்த கட்ட நடவடிக்கை. இது விசாரணையில் தான் இது யார் அனுமதித்தது, ஏன்னா சிஓ சொல்லித்தான் அந்த ஆசிரியரை திட்டுறார். அவர் சிஓவை விட நீ பெரிய அறிவாளியா அப்படின்லாம் கேட்குறாரு. அப்போ இது என்ன அப்படின்னா, இதில் இப்போ அரசு எடுத்துக்கொண்டு தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன, நம்ம பொதுமக்கள் உண்மையிலேயே இதில் மிகப்பெரிய நமக்கு இன்னொரு ஆறுதல் என்னென்னா, ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். தன்னை போல ஒரு பெரிய சமூக எழுச்சி இதற்கு எதிராக, இந்த நடவடிக்கைக்கு எதிராக. இதில் எதிர்த்தவங்க பூரா யாரும் நாத்திகர்கள் கிடையாது. அவ்வளோ பேரும் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களாம் யாரும் கிடையாது. சொல்லப்போனால் ஆசிரியர் இன்னைக்கு தான் அறிக்கையை விட்டுருக்காரு திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள். ஆனால் இதற்கு முன்னாடி பொதுமக்கள் சமூக வலைத்தளங்களில் கண்டாபின்னான எதிர்வினை ஆற்ற தொடங்கி விட்டார்கள். அப்போ தமிழ்நாடு மிக விழிப்புடன் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஒரு அறிவு சார்ந்த மரபு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளிவருவதற்கு போராடி கொண்டு அதில் ஒரு 3/4 வாசி தூரத்தை நம்ம கடந்தாச்சு. ஒரு அறிவு சமூகமாக தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவுக்கு இது புரியும் முன்னாடியே, மற்ற மாநிலங்களுக்கு இது தெரியும் முன்னாடியே நாம் இன்னும் 100 வருஷம் கடந்துருவோம். அவங்க இன்னொரு 100 வருஷம் ஆகுதா 200 வருஷம் ஆகுதான்னு தெரியல இதெல்லாம் புரிகிறதுக்கு. ஆனால் நாம் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் இவன் எல்லாரும் இந்த மாதிரியான சக்திகள் வெவ்வேறு ஃபார்மில் வெவ்வேறு வடிவத்தில் இவங்க யோகா சொல்லித்தரம்னு வருவாங்க, அப்புறம் தியான சொல்லித்தரம்னு வருவாங்க. இப்படி வெவ்வேறு வடிவத்தில் வருவாங்க இந்த மதவாதிகள் வேறு. இதில் எப்படின்னா, இறை நம்பிக்கைங்கிறது வேறு, மூட நம்பிக்கைங்கிறது வேறு. இறை உணர்வுங்கிறது அந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு அது மேலான உணர்வு. மூட நம்பிக்கைங்கிறது முற்றிலும் பொய்யாக எளிய மக்களை தவறாக வழிநடத்தி அவர்களை சுரண்டுவதற்கும் அவர்களை அடிமைப்படுத்தி வைப்பதற்கும் அவருடைய மூளைச்சலவை செய்வதற்கும் பயன்படுத்தக்கூடியது தான் மூட நம்பிக்கையை தவிர, இறை நம்பிக்கைங்கிறது வேறு, இறை உணர்வுங்கிறது வேறு. அதற்கும் மூட நம்பிக்கைக்கும் தொடர்பே கிடையாது. அதனால தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அந்த கோட்பாட்டை வலியுறுத்தியதுக்கு காரணம் அதுதான். திருமூலருடைய அந்த கோட்பாட்டை அவர் வலியுறுத்தியதற்கு காரணம், மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு இல்லை, மத வேறுபாடுகள் இல்லை, கடவுள் ஒருவனே, அவன் எல்லோருக்கும் உரியவன், எல்லோருக்குமானவன், அவன் அன்பே வடிவானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த செய்தியைத்தான் அண்ணா சொன்னதுக்கு காரணம். இந்த மாதிரியான வேறுபாடுகள் வெறுப்புணர்வுகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொன்று காரணம் ஒரு கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு ஜனநாயக சமூகத்தில் நிறைய மக்கள் அந்த கடவுள் நம்பிக்கையோடு இருப்பதால் அவர்களுடைய இதை புண்படுத்தி விடக்கூடாது என்ற கவனமும் அவருடைய அந்த கருத்திலே இருந்தது. அப்போ இதில் இதில் இன்றைக்கி கொந்தளித்தது, எதிர்குரல் கொடுத்தது எல்லோருமே இதில் பெரும்பாலானோர் யாரும் கடவுள் மறுப்பாளர்கள் இல்லை. பெரும்பாலும் ஒரு சிலர் கொடுத்துருக்கலாம், அது வேறு செய்தி.
பொதுமக்களில் பொதுவெளியில் நிறைய பேர் என்ன குழந்தைகள்கிட்ட போய் இப்படி ஒரு மூட நம்பிக்கையை பரப்புகிறீர்கள். ஏன்னா எல்லாருமே படித்த சமூகம் இது. இன்றைக்கி பரவலாக பெண் குழந்தை குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் சொல்கிறதுனால அது இந்த குழந்தைகள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே இது வந்து நம்ம ஒரு பக்குவப்பட்ட மண் இது. இருந்தாலும் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில அதிகாரிகளின் உதவியோடு இப்படி அரசு எந்திரத்துக்குள்ளே ஊடுருவுறாங்க பாருங்கள். நிறைய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்காங்க. ஒன்றிய அரசு அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் வகுப்புகளில் பங்கேற்கலாம்னு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துருக்கு, மோடி அரசு. இப்போ புரியுதா ஏன் அவங்க கொடுத்துருக்காங்கன்ட்டு? புஷ்ப விமானத்தில் போனார், பறந்து போனார். அவர் போய் மலையை தூக்கிட்டு வந்தார், அனுமன் மலையை தூக்கிட்டு வந்தார். மலையை யாராவது தூக்க முடியுமான்னு இப்போ கேள்வி கேட்டால் தூக்கிட்டு வந்தாருன்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் வந்து நம்புவீங்களா? சிரிப்பு வராதா? இந்த புராண கதைகளை எல்லாம் ஒரு அறிவியல் இது வந்து வரலாறாக மாற்றுறாங்க. எல்லாம் இவங்கெல்லாம் மாற்ற முயற்சிக்கிறார்கள். கட்டுக்கதைகளை பூரா புழுகுகளை பூரா வந்து ஒரு பெரிய வரலாறு மாதிரி இவங்க வந்து அதை ஆவணப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் பயிற்சிக்கு போகலாம், ஒன்றிய அரசு ஊழியர்கள் பெரிய அதிகாரிகள் எல்லாருமே போகலாம். அப்படிங்கிற போது அந்த அங்கே போயிட்டு வந்து இங்கே அரசுக்கு வேலை செய்தால் அந்த அரசை எந்த விதமாக அவர்கள் மாற்றுவார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம். அரசு, தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசுங்கிறதுனால உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த மாதிரியான இதுகளை. இது இப்போ வேறு மாநிலத்தில் இவ்வளவு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காது. சரி, அவர் என்னையா சொன்னார், பாவ புண்ணியத்தை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் பாவ புண்ணியங்கிறது எவ்வளோ பெரிய கட்டுக்கதை அப்படிங்கிறத இறை உணர்வாளர்களே இப்போ வந்து எதிர்த்துட்டாங்க. இன்றைக்கி குழந்தைகள்கிட்ட சொல்லாத. நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் படித்து வரட்டும். முதல்ல கல்வி அறிவை பெறுகிறது அவங்களுடைய வேலை. இந்த பொய்களை கற்றுக்கிறது இல்லை. படித்து வரட்டும். அவங்க வெளியில் வரப்போகிறாங்க, இந்த பொது சமூகத்தில் தான் கலக்க போகிறாங்க. அவர்களுக்கு எது வந்து சரின்னு படுதோ, அவர்களுடைய அறிவுக்கு எது ஏற்புடையதாக இருக்கிறதோ அவன் அந்த வழிமுறையை ஏற்றுக்கிட்டு போகிறான். அவன் கோயிலுக்கு போவான், தீ மிதிக்கிறான், காவடி எடுக்கிட்டு, அது அவனுடைய விருப்பம். நீ இந்த குழந்தை பருவத்திலே பள்ளி பருவத்திலே எதுக்கு அவர்களை வந்து மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிற, மூளை செலவை செய்கிறாய்? அதுதான் இப்போ இங்கே தவறாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து இதில் வந்து அரசின் மீது மட்டும் நாம் வந்து பொறுப்பை சுமத்தி விட்டு நம்ம வந்து வாழாக இருக்க முடியாது, மக்கள் அமைதியாக இருக்க முடியாது. இதில் இன்னொரு பெரிய ரொம்ப வருத்த நம்மளை வந்து ரொம்ப காயப்படுத்திய ஒரு நிகழ்வு என்னென்னா, அவன் அந்த நீங்கள் பண்ண பாவம் தான் கண்ணு இல்லாமல் பிறந்திருக்காங்கிறத அவர்கிட்ட நேராக சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லி அதில் அவர் ரொம்ப ஹேர்ட் ஆகிட்டார், காயப்பட்ட அந்த தமிழாசிரியர். அவர் உடனடியாக எதிர்வினைப்பு புரிகிறார். இப்போ அதில் வந்து அதான் அந்த டிசம்பர் 3 இயக்கம்னு சொல்லி தீபக் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இயக்கத்தினுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அமைப்பு அது. அதனுடைய தலைவரே சொல்லியிருக்காரு, முத்தமிழறிஞர் கலைஞர் தான் மாற்றுத்திறனாளின்னு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு உள்ளவங்களை பற்றி மாற்றுத்திறனாளிகள், அதாவது மாற்றுத்திறனவர்களுக்கு இருக்கும், கண்ணு தெரியலைன்னா செவிப்புலன் அதிகமாக வேலை செய்யும், சிந்தனை புலன் அதிகமாக வேலை செய்யுங்கிறது அறிவியல் உண்மை. அதனால தான் அவர் மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சார். அந்த சொல்லை வந்து எல்லாருமே கடைப்பிடிக்கிறார்கள். அப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரை காயப்படுத்துகிற வகையில் பேசியிருக்காருன்னா அந்த வகையில் அவர் வந்து ஒரு பெரிய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது ஒன்று. இன்னொன்று, இதில் ஒரு பெரிய இந்த ஆசிரியரை எல்லோருமே பாராட்டி வருகிறார்கள். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய அவர் அந்த ஆசிரியருக்கு பாராட்ட தகுந்தவர் தான். மூடத்தனமான பேச்சை அந்த இடத்திலேயே தட்டி கேட்ட தமிழாசிரியர் சங்கருக்கு தமிழ்நாட்டு மக்களே நல்லாசிரியர் விருதை வழங்கிட்டாங்க. அவங்க இப்போ எல்லோரும் சோசியல் மீடியாவில் அவர் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா நல்லாசிரியர் சங்கர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார்கள் அவரை பற்றி. உண்மையிலேயே அதற்கு மிக 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 தகுதியான ஒரு தமிழாசிரியர் அவர். இந்த தமிழாசிரியர்களுங்கிற போது அது தமிழ் உணர்வு தான் அவரை வந்து அந்த அவருடைய இயல்பாக வந்து தமிழ் ஊட்டுகிற பகுத்தறிவு, அந்த சிந்தனை தான் அவரை வந்து உடனடியாக அங்கே வந்து தட்டி கேட்க வைத்திருக்கிறது. ஏன்னா இப்போ எங்கள் காலத்துலலாம் தமிழாசிரியர்களை நினைத்து பார்க்குறேன். எனக்கெல்லாம் தாக்கு பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லி தமிழாசிரியர், வகுப்பாசிரியர். எங்கள் அண்ணன் புலவர் மெய்யாண்டவர், அவர் தமிழாசிரியர். எங்கள் அண்ணனே நிறைய அறநெறி ஒழுக்கங்களை, சிறந்த சிந்தனைகளை இளம் வயதிலேயே எனக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு.
எனக்கு வகுப்பாசிரியராக இருந்த தாக்குப்பா அவர்கள் வகுப்புக்குள்ளே வந்தார்னா, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்க அப்படிம்பார். இந்த இருந்தமிழே உன்னால் இருந்தேன் அப்படிங்கிற வரியை அவர் சொன்ன பிறகு இது யார் எழுதியது கேள்வி வருமா இல்லையா நமக்கு? பாரதிதாசனுடைய அந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய அந்த வரிகளை சொல்லி அதை மாணவர்கள் படிக்க ஒரு ஆவலை ஊட்டுவது. பாரதிதாசனுடைய கவிதைகள் பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டக்கூடியது, சமத்துவ சிந்தனையை ஊட்டக்கூடியது. இப்படி தான் இப்போ தமிழாசிரியர்கள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கும் தமிழாசிரியர்கள் பலரும் அப்படி தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் நம்ம ஆசிரியர்கள் மேலே நம்ம குறை காணலை. ஒரு சில எந்த துறையிலையும் ஒரு சில நச்சு செடிகள் இருக்கும். அது மாதிரி ஒரு சில ஊடுருவல்கள் இதில் இருந்திருக்கலாம். ஆசிரியர் சமூகத்திலும் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கைகளுக்கு இடம் தரக்கூடிய அல்லது மூட நம்பிக்கைகளை பரப்பக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்கக்கூடும். அவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதால் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இனியும் அது எந்த விதமான மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரிதான், எந்த மதத்தை சார்ந்த மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரிதான், தவறு. பள்ளி வளாகங்களுக்குள் அதை அனுமதிக்கவே முடியாது. இப்போ இது என்ன ஆகும்னா, எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தனியார் பள்ளிகளின் மீதும் இதை கவனம் செலுத்தணும். நீங்கள் ஒரு இறை வழிபாடு, இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது சின்ன சின்ன கூரைப்படி குழுங்களெல்லாம் படித்தோம். தொடக்கப்பள்ளி, அரசு உதவி பெறுகிற பள்ளி, அரசு மேல்நிலைப்பள்ளி, இப்படி தான் படித்தோம். அரசு உயர்நிலைப்பள்ளி, எங்கள் காலத்தில் மேல்நிலைப்பள்ளி இல்லை. அங்கே எல்லாம் எப்படின்னா, காலையில் வந்து தமிழ் வாழ்த்து, நீராறும் கடல் உடுத்த, பள்ளி முடிகிற நேரத்தில் மாலையில் வந்து தேசிய கீதம், ஜனகணமன, இவ்வளவுதான். ஒரு சில விழா நேரங்களில், சில இடங்களில், ஒரு சில நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி வேறு சில வழிபாட்டு பாடல்கள் பாடுவாங்க. அது வந்து பள்ளி வளாகத்துக்குள்ளே இருக்காது, வெவ்வேறு இடங்களில் நடக்கும். பள்ளியில் இதுதான் பாடுவாங்க. எந்த ஆசிரியரும் நாங்கள்லாம் படித்தது ரொம்ப கிராமப்புற பள்ளி. ஆசிரியர்கள் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு ஆசிரியர் பண்ணி பார்த்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களும் கூட இது மாதிரியான மூட கருத்துக்களை அவங்க இன்னமும் சொல்லப்போனால் அவர்கள் தான் வந்து எங்களுக்கு பகுத்தறிவை சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, விழிப்புணர்வு. இருட்டை கண்டு பயப்படாதீங்க, பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது, துணிச்சலாக நடந்து போ, யாரை பார்த்தும் பயப்படாத, படி, அறிவை நம்பு, இப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்களே ஆசிரியர்கள். தவிர நீ மந்திரம் போடு, எந்திரிச்சிடலாம், மந்திரம் போடு, படுத்துக்கலாம், ஏதோ ஓலையில் எழுதி வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அழிச்சிட்டாங்களாம். இருந்த ஓலையைத்தானே எடுத்து ஊவேசா வரைக்கும் இத்தனை இலக்கியங்கள் வச்சுருக்காங்க. எந்த ஓலையை அழிச்சிட்டாங்க உண்டோலே, அந்த ஓலையில் என்ன தான் எழுதியிருந்துச்சு. அப்படி இந்த உபநிடதங்கள், 4 வேதங்கள், விளக்கெண்ணெல்லாம் அது என்ன எதுவும் அது இப்போ பழைய முறைகள் சொல்லுது. அது என்ன சொல்லுது? கணவன் இறந்தால் உடனே உயிரோட மனைவியை தூக்கி நெருப்பில் போட சொல்லுது, சதி, உடன்கட்டை ஏறுதல். அதுதான் உங்கள் சனாதனம் சொல்லுது. செய்வாங்களே. இப்போ இந்த பெண்ணையாவது நீங்கள் உயிரோட தூக்கி நெருப்பில் போட்ட முடியுமா? வந்து பேசினானே அவன் சொல்லுவானா அதுக்கு பதில்? அது மாதிரி விஷயங்கள் இப்போ பண்ண முடியுமா? 100-200 வருஷம் கடந்து வந்திருக்கான். இதில் இவ்வளவும் நம்ம வந்து இந்த சமூகம் வளர்ந்துருக்கு, மாறி இருக்கு, மேம்பட்டுருக்கு. இப்போ வந்து திருப்பி புஷ்ப விமானத்தில் போக சொல்கிறான் அவன். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விடுங்க. எதுக்கு நீ காரில் வர்ற, எதுக்கு பஸ் ஏறுற, எதுக்கு ரயிலில் ஏறுற, திருப்பி போ, குதிரைக்கு போ, மாட்டு வண்டி ஓட்டு. ஏறத்தாலும் அதுதான் சொல்ல. இப்போ சீமான் மாதிரி ஆட்கள்லாம் அதுதான் சொல்கிறாங்க. இவன் அதை வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லியிருக்கான். எனவே நண்பர்களே, இந்த இது எதில் வேணாலும் நீங்கள் அனுமதிக்கலாம் குழந்தைகளுக்கு. குழந்தைகள் வளர்ந்த பிறகு, அவர்கள் பெரியவர்களான பிறகு அவர்களுக்கு எது சரி என்கிறதோ, அவர்களுக்கு எந்த கடவுள் நம்பிக்கை ஏற்படுகிறதோ அது வந்து அவர்களுடைய விருப்பம். இப்போ நம்ம அதையெல்லாம் கடவுள் நம்பிக்கைக்குள்ளே இது போகலை. மூட நம்பிக்கை ஆபத்தானது ஒன்று. இன்னொன்று, அறிவை நம்புகிற சமூகம்தான் வந்து மகிழ்ச்சியான நாடுகளில் வந்து பட்டியலில் எந்த நாடு முன்னணியில் இருக்குது தெரியுமா? பகுத்தறிவு சிந்தனை அதிகமுள்ள நாடுகள் தான் மேலே இருக்குது. மூட நம்பிக்கை அதிகமுள்ள நாடுகள் கீழே தான் இருக்குது. மதத்தையும் மூட நம்பிக்கையும் அதிகமாக நம்புகிற நாடுகளை பார்த்திங்கன்னா பசி, பட்டினி, போர், இதுதான் இருக்கும். இங்கே ஜனநாயகம், அறிவு மேன்மை, பகுத்தறிவு, சமத்துவம், மனித நாகரிகம், பரஸ்பர மரியாதை, இதெல்லாம் வளர்ந்த சமூகம் தான் நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா வளங்களையும் அது பெற முடியும். மனித வளங்களை முறையாக பயன்படுத்த முடியும். மனித வளம் மனித வளமாக இருக்கும். மனித வளம்னா வெறுமனே
ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறது மட்டும் வளம் இல்லை, அவன் திறன் உள்ளவனாக இருக்க வேண்டும், சிந்தனை உள்ளவனாக இருக்க வேண்டும், அறிவு உள்ளவனாக இருக்க வேண்டும், ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதான மனித வளம். வெறும் மனுஷனாக இருந்தால் மட்டும் பத்தாது, 2 கால் 2 கை மட்டும் இருந்து ஆள் தடியாக இருந்தால் மட்டும் பத்தாது. திறன், செயல்திறன் இருக்க வேண்டும், அறிவுத்திறன் இருக்க வேண்டும். இவ்வளவும் இருந்தால் தான் அவன் அது வந்து மனித வளம். இல்லைன்னா அதுக்கு பேர் மனித வளம்லாம் கிடையாது. அத்தகைய மனித வளத்தை பகுத்தறிவு, எதையும் பகுத்து உணரும் பகுத்து அறியும் திறன் தான் உருவாக்கும் ஒரு மனுஷனுக்கு. காலம் எவ்வளவோ கடந்து வந்து விட்டது. எத்தனையோ துறைகளில் நம்ம பிள்ளைகள்லாம் வல்லுநர்கள் ஆகியிருக்காங்க. இதோ குளோபல் உலக சர்வதேச நிறுவனங்களுடைய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வந்து மென்பொருள் நிறுவனங்கள்லையும் சரி, தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களையும் சரி மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்காங்க. அவெல்லாம் வந்து இந்த மாதிரி மந்திரம் போட்டால் போனாங்க, படிச்சுட்டு தானே போனாங்க, படிச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்களே தவிர மந்திரம் போட்டு போகல. ஆக இந்த மாதிரி மூடர்கள் வந்து அறிவு தோட்டத்தில் புகுந்து களைகளை விதைப்பவர்கள், அறிவு தோட்டத்தில் புகுந்து நச்சுக்களைகளை விதைப்பவர்கள். இவர்களை மக்களை அடையாளம் காண வேண்டும், சமூகமே அடையாளம் காண வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவர்களை மக்களே வந்து விரட்டி அடித்தாச்சுன்னா வேறு அரசை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. மக்கள் சொல்கிற இன்றைக்கி நேற்று எல்லாம் சொன்னாங்க, உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துட்டார்ல. மக்கள் தான் நம்ம எஜமானர்கள் எல்லாத்துக்குமே. மக்கள் சொன்ன உடனே அவர் இயல்பிலேயே வந்து பகுத்தறிவார், அது வேறு செய்தி. அவர் முத்தமிழ் கலைஞருடைய மகன் அல்லவா, அதில் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு அதிகாரிகளுடைய கவனப்பிசகுனால இந்த மாதிரி ஒரு ஊடுருவல் நடந்திருக்குங்கிற தவறுகளை அவர் அமைச்சரே நேரடியாக ஒத்துக்கிட்டார். சரி, அதுக்கு மேலே உள்ள நடவடிக்கைகள் அப்புறம். அதனால் மக்களுடைய விழிப்புணர்வு இதில் முக்கியமான ஒரு ரோலை பண்ணியிருக்கு. இன்றைக்கி இந்த விழிப்புணர்வு எப்போதுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. மூடநம்பிக்கை என்பது பள்ளிகளில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பொதுவான இடங்களிலும் நாம் வந்து அதை தவிர்க்க வேண்டியது, நிராகரிக்க வேண்டிய ஒன்று. அது பள்ளிகளில் வந்து ஒருத்தன் மூலமாக வந்து பயிற்சி வகுப்பு, உரை வந்து நம்பிக்கை மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுங்கிற வடிவத்தில் வந்து அதை பேசுவது வந்து மிக 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 மோசமான நடவடிக்கை. எனவே வந்து இந்த மாதிரியான விஷமிகளை வந்து நாம் அடையாளம் காண வேண்டும். இது மாதிரி ஆட்களை வந்து தயவு செய்து பள்ளிகள் இதில் எல்லாம் வந்து கூப்பிட்டு அவங்கள பேச சொல்லாதீங்க. நம்பிக்கை ஊட்டக்கூடியது இல்லை இதெல்லாம். இது வந்து அச்சுறுத்தக்கூடியது, இருக்கிற மூளையை மழுங்கடிக்கக்கூடிய கருத்துக்கள் இதெல்லாம். அதனால் வந்து அறிவியல் ரீதியாக சிந்திக்கிறவர்கள், அறிவை நம்புகிறவர்கள், அறிவு உள்ளவர்கள், அவர்கள் வந்து பேச சொல்லுங்கள். இந்த மாதிரி அறிவே இல்லாமல் பழங்கதைகளை பேசுகிற என்ன சொன்னேன்னா பூமரங்கள் வாங்கிப்ப. ஆனால் அவன் அந்த பையனை பார்த்தா பூமர் அங்கிள்லாம் கிடையாது, சின்ன வயசாக தான் இருக்கான். சின்ன வயசுலேயே இப்படி இருக்கான், மூடனா பூமரங்களாக இருக்கான் அந்த பையன். அந்த மாதிரி பேசியிருக்கேன். அந்த மாதிரி பூமர்களை எல்லாம் கூப்பிட்டு பள்ளிக்கூடங்களில் பேச சொல்லாதீங்க. ஆசிரியர்களுக்கும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் சார்பாக இந்த வேண்டுகோளை நாம் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து அறிவு இப்போ ஏற்கனவே நம்முடைய தமிழ் சமூகம் அறிவால் வளர்ந்த சமூகம், அறிவு வளம் பெற்ற சமூகம். அதை நாம் அதே பாதையில் வளர்த்தெடுத்து செல்ல வேண்டும் என்பது பொதுமக்களாகிய நம்முடைய கடமையும் கூட. அதற்கு ஆசிரியர் பெருமக்கள், பள்ளிக்கல்வித்துறை அனைவரும், இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த சமூகமும் அதற்கு வந்து அதை நோக்கி நாம் வந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த நிகழ்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உறுதி என்று கூட நாம் சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மற்றொரு செய்தியோடு நாம் சந்திப்போம்.